கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. பயங்கிறது அகராதியில இல்லைன்னு வாழ்ந்து காமிச்சவர் தான் நெப்போலியன். அவரோட பயிற்சி நாட்கள்ல அவர் ரூம்ல தங்கியிருந்த ஒரு நபர் அவரோட டைய காணன்னு சொல்லி அவர் சார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நீ யார் மேல சந்தேகப்படுறன்னு அந்த சார் கேட்டதும், நெப்போலியன் மேலதான் சார் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அந்த நபர் சொன்னார். சார் நெப்போலியனை கூப்பிட்டு விட்டு, இப்படியா திருடுறதுன்னு நல்ல பழக்கமானு கேட்டு அடின்னு அடிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நபர், சார் நெப்போலியன்ட்ட என் டை இல்ல, வேற ஒரு பையன் என் டையை எடுத்துட்டேன்னு கொண்டு வந்து கொடுத்தான் சார் அப்படின்னு சொன்னதும், தப்பு பண்ணாத ஒருத்தனை போய் நம்ம அடிச்சிட்டோமேன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. நெப்போலியனை வர சொல்லி, அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் டையை எடுக்கலன்னு, ஏன் நீ எதுவுமே சொல்லாம அடி வாங்கினு கேட்டதும் நெப்போலியன் சொன்னாரு, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல சார், நீ தான் அதை எடுத்தியான்னு. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். நீங்க கேட்காததுனாலதான் நான் சொல்லல. நீங்க கேட்காம நான் அதை சொல்லியிருந்தேன்னா அந்த அடி வாங்குறதுக்கு பயந்து நான் சொன்னதா இருக்கும் அப்படின்னு நெப்போலியன் சொன்னாரு. அந்தபடியே நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் ரோமர் 8:15 வாசிக்கிறோம். நம்ம அப்பா பிதா நம்மளோட இருக்கப்போ நம்மளுக்கு எதுக்கு பயம்? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு குயவன் ஒருத்தர் மண்பாண்டத்தை வணைஞ்சிட்டு இருந்தாராம். அது அவரோட கையிலேயே கெட்டு போயிடுச்சுன்னா அந்த மண்பாண்டத்துல ஊட்ட விழுந்திருக்கலாம், இல்ல அந்த மண்பாண்டம் செய்யறதுக்கு பக்குவடையாத மண்ணா கூட இருந்திருக்கலாம். அந்த குயவன் என்ன செஞ்சாரு தெரியுமா? அதை தூக்கி போட்டு வேறு ஒரு களிமண்ணை எடுக்காம அதை அடிச்சு பசஞ்சு ஒரு புதிய தரமான மண்பாண்டத்தை உருவாக்குனாராம். இன்னைக்கு நம்மளோட ஏசப்பாவும் அப்படிதாங்க. பாவத்துல இருக்க நம்மளை தூக்கி போடாம நம்மளை உடச்சு உருவாக்குகிற தேவனா இருக்காரு. அப்படி நம்மளை உடச்சு உருவாக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில பல அடிகள் விழும். அப்ப அதை தாங்கிக்க முடியாம என்னோட வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகளோட இருக்கோங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 10:13 தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க சோர்ந்து போகிறது அவர் விரும்புகிற தேவனே இல்லைங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். மனுஷனுக்கு இபோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறான். சங்கீதம் 104:14. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சுவேன் நான். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். அவரின் பிள்ளையாய் மாற்றினார், அன்பாய் என்னை தேற்றினார். அவரின் பிள்ளையாய் மாற்றினார், அன்பாய் என்னை தேற்றினார். இறுதி வரை வாழ்ந்திடுவேன், இயேசு கைந்தாமல் நின்றிடுவேன். உறுதியாய் என்றும் வாழ்ந்திடுவேன், வரை வாழ்ந்திடுவேன். இயேசு கைந்தாமல் நின்றிடுவேன். தேங்க்யூ. இயேசுவின் செல்லங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? சாமுவேல் தாத்தா ஈசாய் வீட்டுக்கு வந்தாராம். இஸ்ரவேலின் ராஜாவை தெரிந்து கொள்ள வந்தாராம். 1 2 இல்ல, 3 4 இல்ல, 5 6 7 இல்லையே. 1 2 இல்ல, 3 4 இல்ல, 5 6 7 இல்லையே. 8வது மகனை வர சொன்னாரே, தாவீதை தேவன் வர சொன்னாரே. 8வது மகனை வர சொன்னாரே, தாவீதை தேவன் வர சொன்னாரே.
நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நிச்சயம் ஆண்டவர் உயர்த்திடுவார். நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நிச்சயம் ஆண்டவர் உயர்த்திடுவார். இப்போ ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? சாமுவேல் தாத்தா ஈசாய் வீட்டுக்கு வந்தாராம். இஸ்ரவேலின் ராஜாவை தெரிந்து கொள்ள வந்தாராம். 1 2 இல்லை, 3 4 இல்லை, 5 6 7 இல்லையே. 1 2 இல்லை, 3 4 இல்லை, 5 6 7 இல்லையே. 8வது மகனை வர சொன்னாரே, தாவீதை கூப்பிட்டு வர சொன்னாரே. 8வது மகனை வர சொன்னாரே, தாவீதை கூப்பிட்டு வர சொன்னாரே. 1 2 இல்லை, 3 4 இல்லை, 5 6 7 இல்லையே. 1 2 இல்லை, 3 4 இல்லை, 5 6 7 இல்லையே. தாவீதை தேவன் உயர்த்தினாரே, இஸ்ரவேலின் ராஜாவை உயர்த்தினாரே. தாவீதை தேவன் உயர்த்தினாரே, இஸ்ரவேலின் ராஜாவை உயர்த்தினாரே. நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நிச்சயம் ஆண்டவர் உயர்த்திடுவார். நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நிச்சயம் ஆண்டவர் உயர்த்திடுவார். ஒரு சில தப்பு என் வாழ்க்கையில் இருக்காது, பைபிளில் இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் பிரசங்கம் பண்ணுவோம். இப்போ இல்லாமல் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் கூறு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை இருக்கும். நமக்குள்ளே அந்த தப்பு இல்லை, உங்களுக்குள்ளலாம் அந்த தப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் அந்த தப்பு லேசாக நம்ம வாழ்க்கையை தொட்ட உடனே ரொம்ப சோர்ந்து போயிடும். நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணோம், பைபிளில் இப்படி இருக்குச்சே, நம்மளே இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப நொந்து போவோம். நமக்கு பவுல் சொல்கிற ஆலோசனை கேளுங்க. பைபிள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, படித்து அதன்படி வாழ ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி சோர்ந்து போகிறது அது நம்முடைய அழைப்பே அல்ல. பைபிளை எப்படி படிக்கணும்? நீ இப்படி இரு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது, அதை நான் எப்படி படிக்கணும்? ஓஹோ, நான் இப்படி தான் இருக்கணும். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியாது, அப்படி இருக்க முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ரீதியாய் அவரோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழும்ப வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாளும் நம்ம சாகிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அல்லேலூயா. பேதுருவுக்கு எப்படி உதவி செஞ்சிச்சு? அவர் நினைச்சார், நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். நல்ல ஒரு தீர்மானம் தான், நல்லது. ஆனால் அவருக்கு என்ன தெரியல, மாம்ச சுபாவம் தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாததாக இருக்கிறது என்பதை அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாரு. அப்போ அடுத்து என்ன செய்வார்? அவர் ஜெபிப்பார். நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, ஓஹோ மேய்ப்பனை வெட்டுண்டா நம்ம ஓடிடுவோமோ, நம்ம இவ்வளோதானா ஆண்டவரை, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை மறுபடியும் உயிர்ப்பிச்சிருங்க, நான் அவங்கள விட்டு போயிடக்கூடாது. ஜெபித்து மறுபடியும் பரிசுத்தாவில் நிரம்பி ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம போக போக கிறிஸ்தவ வாழ்க்கையின் as we mature, முதிர்ச்சி அடைய என்ன தெரியுமா கற்றுக்கொள்வோம்? நம்ம ஜீரோங்கிறத இன்னும் ஆணித்தரமாய் உணர்ந்து கொண்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மகிட்ட கொஞ்சம் நல்லது இருக்குது, நம்ம ஒரு ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்டவங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல், இப்படிலாம் நம்மளை அப்பப்போ நினச்சிக்கிடுவோம். இதெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன சொல்கிறது, நீ ஒன்றை நீ பெரிய நினச்சிட்டு இருக்க, உன்னைய பெரிய லார்ட் லபக்தாஸ்னு ஒன்று நினச்சிட்டு இருக்க, நீ இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ட்லாக உணர்த்துவார். இந்த 40 வருஷ வனாந்திரத்தில் உன்னை என்ன செய்தார்? அவர் உன்னை தாழ்த்தும்படி, இல்லை உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை நடத்தினார். நம்மளை அறிய உதவி செய்கிறார். நம்ம அவ்வளோதான், ஒன்றும் முடியாதுங்கிறத உணர்த்துகிறார். முடிவு என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய ஃபோக்கஸ் என்னவாக மாறும் தெரியுமா? நம்மளால் முடியாது அப்படின்னு தெரிய ப்ரேயர் லைஃப் அது கன்சிஸ்டண்ட்டாக மாறும். ஜெபிக்காமல் இருக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் ஜெபிக்க நேரம் இல்லையா, பயமாக இருக்கும். ஐயோ இன்னைக்கு ஜெபிக்கலையே, செல்ஃபோன் சார்ஜ் போய் டெட் ஆகிற மாதிரி நான் ஆயிடுவேனோ, எங்கேயாவது வெடிச்சிடக்கூடாதுன்னு பயமாயிரும். நம்மளை பற்றி தேடுவோம், எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணிடணும். எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறித்து காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு போல சுறுசுறுப்ப கத்துப்போ, அது போல ஒற்றுமையாய் வாழ்ந்துக்கோ.
எறும்ப போல சுறுசுறுப்ப கத்துக்கோ, அதுபோல ஒற்றுமையாய் வாழ்ந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. இதான் பாட்டு. எல்லாம் தெரிஞ்சிச்சா? எல்லாம் பாடலாமா? எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப போல சுறுசுறுப்ப கத்துக்கோ, அதுபோல ஒற்றுமையாய் வாழ்ந்துக்கோ. எறும்ப போல சுறுசுறுப்ப கத்துக்கோ, அதுபோல ஒற்றுமையாய் வாழ்ந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா? எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப போல சுறுசுறுப்ப கட்டுக்கோ, அதுபோல ஒற்றுமையாய் வாழ்ந்துக்கோ. எறும்ப போல சுறுசுறுப்ப கத்துக்கோ, அதுபோல ஒற்றுமையாய் வாழ்ந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. ஏன்னா முதல்லங்க நம்ம குறை உள்ளவங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளணும். செய்தியை கேட்குற சகோதரி சகோதரியே, மற்றவங்க குறைகளையே நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே உங்கள் வாழ்நாளை வீணாக்கிறாங்க. என் ஒய்ஃப் சரியில்லை சரியில்லைன்னு கணவர்களை உங்கள் லைஃப்பை வீணடிச்சிடாதீங்க. முதல்ல நீங்கள் சரியாகுங்க. அடிக்கடி சொல்லுகிற செய்திகளில் ஒரு பெரிய செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். முதல்ல நீ மாறணும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் உடைய செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது என் மனதிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, இதை பலமுறை நான் வாசித்திருக்கிறேங்க. ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது ஒரு பெரிய ஒரு புதையல் போல சத்தியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில் உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாருங்க. உங்கள் ஜெபங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரா? உங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொண்டுட்டாரா? முதல்ல அது தெரியணுங்க. முதல்ல கிறிஸ்தவங்களுக்கு உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கான்னு முதல்ல தெரியுமாங்க? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஏசப்பாடைய வருகை வரியுனா நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? இன்றைக்கு மறிச்சா பரலோக ராஜ்யத்துடன் நீங்கள் பிரவேசிக்கிறீங்களாங்க? யோசித்து பாருங்கள். எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பாருங்கள், இன்னும் ஆண்டவர்கிட்ட செய்யும்போது காயின் ஆபேலை கொன்னுட்டாங்க. சகோதரன் கொன்னுட்டான். அடிக்கடி நான் போகிற பிரசங்க கூட்டத்தில் நான் கேட்பேன்,
இந்த கூட்டத்தில் நான் உபச்சார பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்க சொல்லுவேன். எல்லோரும் என்ன முறைக்க தான் செய்வாங்க. என்ன செய்யுங்க, சத்தியத்தை சத்தியமாக தாங்க போதிக்கணும். யாரும் தூக்க மாட்டாங்க. இன்னொரு வசனத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து முடித்தாயிற்று. இப்போ விபச்சாரமே நான் வாழ்க்கையில் பண்ணலைங்கிற கை தூக்க சொன்னால் அதுக்கும் கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த பாவத்தை செஞ்சு தொலைச்சிருப்போம். கொலைகாரர்கள் கை தூக்குங்க அப்படி சொல்லுவேன். நான் கேட்பேன். ஏன்னா முதல்லங்க நம்ம குறை உள்ளவங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளணுங்க, ஒத்துக்கொள்ளணும். இந்த செய்தியை கேட்குற சகோதரியே, மற்றவங்க குறைகளையே நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே உங்கள் வாழ்நாளை வீணாக்கிறாதீங்க. என் ஒய்ஃப் சரியில்லை சரியாக செய்யணும் கணவர்களை உங்கள் லைஃப்பை வீணடிச்சிடாதீங்க. முதல்ல நீங்கள் சரியாகுங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற செய்திகளில் ஒரு பெரிய செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, முதல்ல நீ மாறணும்ப்பா. இந்த டேவிட் கணேசன் மாறிட்டா என்னை சுற்றி உள்ள எல்லாம் மாறிடுவாங்க. நான் மாறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து காமிக்க. நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நீ மாறணும், நீ இப்படி மாறணும், நீ அப்படி மாறணும், அது நீ இப்படி மாறணும் எல்லாட்டையும் சொல்கிறது. நம்ம அதை மாறுறதே இல்லை. இப்போ நான் இருக்கிறேன், என் ஊழியக்காரங்கள் எல்லாம் கிராமங்களுக்கு போங்க, திருப்புரசங்கம் பண்ணுங்க, சிறுவர் ஊழியம் செய்யுங்க, கைப்பிரதி கொடுங்க, வியாதிகளுக்கு ஜெபிங்க, பிசாசு இயேசுவின் நாமத்தால் விரட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா படுத்தியே உறங்கினேன்னா என்னங்க அர்த்தம்? தாவீது செஞ்ச தப்பு என்ன தெரியுமாங்க? யுத்த களத்தில் எல்லாம் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவன் பாட்டுக்கு மேல் வீட்டறையில் பூரா தூங்க வேண்டியது. அப்போ பாவத்தில் விழ வேண்டியதானே? நான் சொல்கிறேங்க, எல்லாரையும் செய்ய சொல்லணும். நான் சொல்கிற காரியத்தை நான் செய்யணும், நான் மாறணும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, நீ மாறினேன்னா உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் மாறி தான் ஆவாங்க. இப்போ சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன். உங்கள் சர்ச்சில் எழுப்புதல் இருக்கா? அது ஒன்றும் எழுப்புதல் எங்கே கணேசன் இருக்குது, எழுப்புதல் இல்லைன்றவாங்க. ஏன் எழுப்புதல் இல்லை? ஏன் எழுப்புதல் வராதற்கு என்ன காரணம்? எங்கள் பாசு சரியில்லைங்கன்பாங்க. அடுத்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் கமிட்டி சரியில்லைன்பாங்க. எங்கள் சர்ச்சில் இருக்கிற உபதேசர் சரியில்லை, கோயில் குட்டி சரியில்லை, எங்கள் பாஸ்டம்மா சரியில்லை, எங்கள் ட்ரெஸ்ஸரர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்லுவேன், முதல்ல நீ சரியாக இருக்கியா? நீ சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகணுங்க. அன்பு சகோதரியை, நீ மாறினால் எல்லாம் மாறும் ஐயா. கொலை செஞ்சிருக்கவங்க கை தூக்கணும், யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் நம்ம பரிசுத்தவான்கள் மாதிரி. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமாங்க? சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, உங்களுக்கு யார் மேலேயாவது பகை இருக்குதா? நீங்கள் கொலைகாரர். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க. 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. நீ கூட வேலை பார்க்குறவங்கள எவ்வளோ பேர் கொலை செய்கிற? உனக்கு தெரிந்த உறவினர்களை எவ்வளோ பேர் கொலை செஞ்சுருக்கிற? சபையாட்களை எவ்வளோ பேரை கொலை செஞ்சுருக்கிற? கொலை செய்தாண்டு தான் பரலோகத்தில் எழுதப்படும். அவன் கொஞ்சம் கடினமாக கோபமாக பேசிவிட்டான், தெரியாமல் பேசிடு. இப்படிலாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது. பகைச்சிட்டியா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரே, யார் மேலேயாவது உனக்கு பகை இருக்கிறதா? அவர்களை நீ மன்னிக்க முடியவில்லையா? இன்றைக்கு பரலோகம் உனக்கு சொல்லுகிற பதில் என்ன? நீ கொலைகாரன், நீ கொலைகாரி. முதல்ல நீங்கள் மனம் திரும்புங்க ஐயா. அப்புறமேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஊழியம் செய்யுங்க, என்ன செய்யுங்க. முதல்ல யார் மேலேயே இருக்கிற கசப்புகளை நீங்கள் எடுத்து போடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இங்கு காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலை கொலை செய்து விட்டான். நான் சொல்கிறேங்க, அவன் கொலை செஞ்சதுக்கு ஒருவனை இல்லைங்க, பெரிய ஒரு சந்ததியே கொலை செஞ்சிட்டான். அவனை கொலை செய்யாமல் இருந்தால் அவனை குறித்து ஒரு வரலாறு கூட எழுதப்பட்டிருக்கும். பெரிய ஒரு லீடராக அவன் மாறி இருக்கலாம். அவன் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு ஊழியக்காரன் அவன் மாறி இருக்கலாம். அவன் மூலியமா ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் அண்டி வந்திருக்கலாம், ஜீவ ரட்சணை அடைந்திருக்கலாம் ஐயா, அடைந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் கொலை செஞ்சிட்டான்னு அர்த்தம். அருமையான இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்கள் ஒரு ஆத்துமா வேலை கரிசனை வைக்கணுங்க, அன்பு வைக்கணுங்க. நான் அடிக்கடி பேசுவேன், யாராவது உங்கள் சர்ச்சுக்கு புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள நேசிங்க ஐயா,
அவங்க மேலே அன்பு வைங்க, அவங்கள விசாரிங்கங்க, விசாரிக்கணுங்க. நான் சர்ச்சுக்கு புதுசாக போகும்போதுங்க யாராவது என்னை விசாரிப்பாங்களா? என்கிட்ட யாராவது நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க தம்பி, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்களுக்கு என்ன ஜெபிக்கணும், ஏன் உங்கள் மனசு இப்படி சோர்வாக இருக்குது, இப்படி யாராவது விசாரிச்சேனாங்க நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஏசப்பாட்ட வந்திருப்பேங்க. பாருங்களேன், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். கூட இருக்கிற சக சிறைவாசிகள் அவங்க முகம் வாடலாக இருக்குன்னு சொல்லி, ஏன் இப்படி முகம் வாடலாக இருக்குது, ஏன் கவலை முகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறான் பாருங்க. என்ன கனி ஐயா, ஐயோ இப்படிப்பட்ட யோசேப்பு போல விசாரிக்கிறவர்களாக இக்கால திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் மாற வேண்டும் ஐயா, மாற வேண்டும் ஐயா. நெகேமியா புஸ்தகத்தை, நெகேமியா தாங்க ஹீரோ, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லைங்க. என்னை பொறுத்தளவுக்குங்க அந்த ராஜா இன்னொரு ஹீரோங்க, சூப்பர் ஸ்டாருங்க அவர் தான். நெகேமியா அவன் அந்த ராஜ அரண்மனையிலே வேலை செய்கிறான், சின்ன வேலை தான். அந்த ராஜா நெகேமியாவுடைய முகத்தை பார்த்து விசாரிக்கிறான் பாருங்க. முன் எப்போது உன்னுடைய முகம் இவ்வளவு துக்கமாக இல்லையப்பா, ஏன் நெகேமியா எப்படி துக்கமாக இருக்கு விசாரிக்கிறான் பாருங்க. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, ஒவ்வொரு உங்கள் ஆலயத்தில் வருகிற ஒரு புறஜாதி நண்பர்கள் வருகிறார்கள், அவர்களை விசாரிங்கள் ஐயா, நேசிங்கள் ஐயா. அடுத்த வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நான் உங்களை எதிர்பார்ப்பேன். நீங்கள் ஏதாவது காரணத்தில் வர முடியலையா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வாகனம் இல்லை, என் காரில் உங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரேன், என் 2 வீலர் எனக்கு சொந்தமாக இருக்குது, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் நீங்கள் எழும்பணுங்க. ஒரு ஆத்துமா மேலே நீங்கள் கரிசனம் வச்சிங்கன்னா பெரிய ஒரு கூட்டு ஜனங்களை நீங்கள் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிறீர்கள் என்ற அர்த்தம் ஐயா. ஐயோ, ஆபேலை இவன் கொன்று விட்டான் ஐயா, கொலைபாதகன். ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அவன் இழந்து விட்டது திருச்சபை. ஐயா, ஒரு ஆத்மா வேலை நீங்கள் கரிசனம் வைங்க. ஏசப்பாவை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம், ஏசப்பாவுடைய வல்லமையில் அற்புதங்களை பிரசங்கம் பண்ணுறோம். அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் உங்களுக்கு தெரிகிறதே ஐயா. அவர் சொல்லுகிறார், தொழுவத்தில் இருக்கிற 99 ஆடுகளை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆடு ஐயா, அந்த ஒரு ஆடை மேலே கரிசனை வைக்கிறார், பரிதி வைக்கிறாரு. ஐயோ, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தகப்பனுடைய இருதயம் எனக்கு வருமானால், இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு வருமானால், எத்தனை வரிய மாற்றம் கிராமங்களில் வரும் ஐயா, பட்டணங்களில் வரும் ஐயா, நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற மத்தியில் வரும் ஐயா. ஒரு ஆத்மா மேலே கரிசனை. ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் மெனக்கெடுறார், நேரம் எடுக்கிறார் பாருங்க. ஒரு ஆத்மா மேலே கரிசனையும் அன்பும் இருந்து அவங்கள பாவத்திலிருந்து விடுதலையாக்க நினைச்சாலே, எனக்கு ஏசப்பா கற்றுக்கொண்ட பெரிய சத்தியம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் கொடுத்துருவாருங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சோதரி, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர வேணுமாங்க, ஒரு ஆத்மா மேலே அன்பு வைங்க, அந்த ஆத்மாவுக்காக கண்ணீர் வடிங்க, அந்த ஆத்மாவுக்காக நேரம் எடுங்க, மெனக்கெடுங்க. ஒரு ஆத்மா தானே, அவன் ஏழை. நிறைய பேர் பணக்காரங்க ஒருத்தங்க சர்ச்சுக்கு வர வாஞ்சியாக இருந்தாங்கன்னா போய் அங்கே வீட்டிலேயே கிடப்போம், அடிக்கடி வீடு விசிட் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஏழை ஆண்டான், குடிசையில் இருக்கிறவன், கிராமத்தில் இருக்கிறவனை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லையே ஐயா. இன்றைக்கு திருச்சபைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கும் வரங்களை ஆண்டவர் கொடுக்கவில்லை ஐயா. ஏன் தெரியுமா, இப்படிப்பட்ட தனி ஆத்துமாக்கள் மேலே, பாவிகள் மேலே அன்பு இல்லை, பாரம் இல்லாத நாளை இன்றைக்கு வரங்கள் இல்லாத திருச்சபைகள் அநேகம் இருக்கிறது ஐயா. மாளிகையில் கோபுரங்கள் இருக்கிறது, அங்கு வல்லமையும் வரங்களும் இல்லை ஐயா, வரங்களும் இல்லை. என்ன வேதனை ஐயா, வேதனை. ஒரு ஆத்துமா மேல் யாராவது கரிசனை வைக்கிறீர்களா, அவளை விடுவிக்கிறீர்களா? அது ஒரு ஆத்துமா இல்லை, ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள். பாருங்கள், நான் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி செல்லுவேன். மாதத்திற்கு ஒரு நாள் அநேக படிக்கிற மாணவர்கள் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ப வருவார்கள். ஒரு நாள் நாங்கள் பிரசங்கம் பண்ண போனோம், என் தொண்டையெல்லாம் பேசி பேசி புண்ணாயிடுச்சுங்க. அந்த பொண்ணு வந்ததுனால நிறைய ஃபீவராக இருக்குது, சரீரமெல்லாம் பழகினார், நமக்கு தூக்க கலக்கம். இன்றைக்கி நம்ம போக வேண்டாம், வேறு ஊழியரை நான் அனுப்பிவிடணும்னு சொல்லி என் மனசில் நான் எண்ணம் கொள்கிறேன். சோம்பேறியாக இருக்குதுங்க. இவங்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் அங்கே இடைப்பட்டார்.
நோ, நீ அங்கு போய்தான் ஆக வேண்டும். நீ அற்பமாக எண்ணாதே அந்த ஊழியத்தை. ஆண்டவர் சொன்னார், அங்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு பின்பாக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை வைத்திருக்க. நீ ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள்கிட்ட நீ பிரசங்கம் பண்றியா, அந்த ஒருவருக்கு பின்னாடி 1000 இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு சந்ததிகள் இருக்கிறது, பெரும் கூட்டம் இருக்கிறது ஐயா. ஒருவன் 1000 இருவன் 16 துரத்துவார்கள். ஒரு ஆத்துமான்னு நீங்க நினைக்காதீங்க. பாருங்க, இவன் பெரிய கூட்டத்தை கொலை செஞ்சு தொலைஞ்சிட்டாங்க. ஆபேலை கொலை செய்து விட்டான். ஒருவனை அல்லையா, ஒரு கூட்டத்தை அவன் கொலை செய்து விட்டான். நீங்க யாத்ராம் புஸ்தகத்தில் மோசஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே. மோசஸ் அவன் பிறக்கும்போது ஒரு சட்டம் இருக்குதுங்க. ஆண் குழந்தை பிறந்துட்டா ஒரு பட்டயத்தாலே வெட்டி கொன்றணும். இதுதாங்க சட்டம். எவ்வளவோ தாய்கள் தன் பெற்ற ஆண் குழந்தையை, குமாரர்களை இழந்து விட்டார்கள். எத்தனையோ தலைவர்கள், அநேக ஸ்திரீகள் இழந்து விட்டார், அநேக தாய்கள் இழந்து விட்டார். ஆனால் ஒரு தாய் வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க, வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த குழந்தை இது, மோசஸ். நான் இந்த குழந்தையை விட்டுவிட மாட்டேன். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி மனதில் வைராக்கியம் கொள்ளுகிறார் ஒரு ஸ்திரீ. அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு சத்திய வார்த்தை என்ன தெரியுமாங்க? யாத்ராம 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி உன் ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தல். ஐயா, ஒரு குழந்தை, ஆண் குழந்தைய 3 மாதம் ஒளித்து வைக்கிறேன். நான் அந்த அம்மாவை பார்த்தேன்னா நான் காலில் விழுந்துருவேங்க. எவ்வளோ ஒரு வைராக்கியம் உள்ள தாய் ஐயா. ஐயோ, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவரிடத்தில் அப்படிப்பட்ட தாயுள்ளம் உள்ளவர்கள் வேண்டும் ஐயா. ஒரே ஒரு சிறு குழந்தை, அந்த சிறு குழந்தையை நான் பாதுகாக்கட்டும், அந்த சிறு குழந்தையுடைய ஜீவனை பாதுகாக்கட்டும், தப்பு வைக்கட்டும், சட்ட திட்டங்களுக்கு, நாச மோசங்களுக்கு, பிசாசின் நயவஞ்சகத்துக்கு நான் விளக்கட்டும் என்று சொல்லி மெனக்கெடுக்கிறார்கள், நேரம் எடுக்கிறார், பிரயாசம் எடுக்கிறார். 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியல ஐயா. நான் யோசிக்கிறேன், 3 மாதம் அந்த அம்மா சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. இந்த அம்மா தூங்கிட்டா அந்த குழந்தை 3 மாதம் மோசஸ் குழந்தை அழுதுருச்சுன்னா உடனே எதில் இருக்கிற காவலாளிகள் வந்து மோசஸ் தலையை வெட்டிடுவாங்களே, கொன்றும் படுமே. மோசஸை ஆண்டவர் ஒருவேளை அந்த தாயார் மூலியம் பாதுகாக்கிறார். அந்த தாயார் மோசஸை பாதுகாக்கிறாள். நடந்தது என்ன? லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் ஜீவ ரட்சணை அடைகிறது, விடுதலை அடைகிறது. கர்த்தரே அற்புதம் என்பதை கண்டுகொள்ளுகிறது ஐயா. எத்தனை பெரிய எழுப்புதல் ஐயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு ஆத்மா என்று பார்க்காதீங்கள் ஐயா. அந்த ஒரு ஆத்மாக்களுக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக வழி நடத்துங்க. நீங்கள் இப்படி கூட செய்யுங்களேன், 1 வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது நான் சர்ச்சுக்கு நான் கொண்டு வரணும், ரட்சிப்புகளை வழிநடத்த முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஆத்மா நினைக்காதீங்க, அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 19ஆம் வசனத்தில் தூக்கத்தில் ஒரு அம்மா பரண்டு படுத்து குழந்தை செத்து போச்சுங்க. இதை வாசிக்கும் போது என் உள்ளமெல்லாம் உடைகிறது ஐயா. நீங்களும் நானும் கணநித்திரை செய்கிறதுனாலே எத்தனை பிள்ளைகள் சாக கொடுக்கிறோம் ஐயா. அநேக சிறு பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், சிறு பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிறார்கள், பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார்கள் என்று புலம்பல் 4 நாளிலே ஆண்டவர் புலம்புகிறார் ஐயா. அவர்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லை, அரவணைக்க ஆள் இல்லை, அவர்களுக்கு இயேசுவை நேசிக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஆள் இல்லை, அவர்கள் பெயர்களை சொல்லி ஜெயிப்பதற்கு ஆள் இல்லையே. நாம் வசதியோடு கூட தூங்குகிறோம். தூக்கத்தினாலே ஒரு பிள்ளை செத்து போயிட்டு ஒரு கூட்டமே செத்து போச்சுன்னு அர்த்தங்க. ஒரு கூட்டமே செத்து போச்சு. இன்னும் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது பாவம் செய்கிறான், பட்சாரம் செய்கிறான். அங்கே பத்சேபாவுக்கு
ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆண்டவர் அந்த குழந்தையை இவனுடைய பாவத்தின் நிமித்தமாக, தாவீதினுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த குழந்தை வியாதிப்பட்டு மரிக்கிறது ஐயா. ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனை தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமாக திருச்சபைகள் இழந்து விட்டதோ, கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நாம் இழந்து விட்டோமோ. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு ஆத்மாக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா, அன்பு செலுத்துங்கள் ஐயா. இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் எத்தனையோ ஆபேல்களை இழந்து விட்டதே. நீங்கள் அன்பு காட்டாததினால், பரிவு காட்டாததினால், கரிசனை காட்டாததினால், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்காதனால், அவர்களை உற்சாகப்படுத்தாததினால் எத்தனை ஆபேல்களை கொன்று விட்டது. ஒரு ஆபேல் அல்ல, பெரும் கூட்டத்தை நாம் இழந்து விட்டோம். உங்கள் மத்தியில் பேசுகிற கணேசனுங்க, நான் சொல்கிறேங்க, நான் ஊழிய ஆரம்ப நாட்களில் எல்லாரும் என்னை திட்டுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதெல்லாம் எல்லாரும் என்னை வெறுத்தாங்க. நான் அழுதேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எத்தனை உபத்திரவங்கள், பசி, பட்டினி. அன்பு வைக்கிறதுக்கா யாரும் இல்லைங்க. என்னை உற்சாகப்படுத்துவதற்கு எனக்கு யாருமே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஏசப்பா தெரியுங்க. ஏசப்பா செஞ்ச அற்புதம் எனக்கு தெரியுங்க. என்ன அற்புதம் செஞ்சார்? நான் சாக கடந்தேங்க. 6 மாதத்தில் மறுத்து விடுவாய் என்று டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். அழுதேன். நான் ஏறி இறங்காத இடமேலை 3 மாதம் எல்லா இடத்துக்கும் போயிருப்பேன். எனக்கு உயிர் பிச்சை கேட்டிருப்பேன். ஒரு மாற்றில் கடைசி சாகிற தருவாயில் நடக்க கூட முடியாதுங்க. ஒரு 10 ஸ்டெப் நடந்தாலே இழப்பு வந்துடுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் சாகிறது சாக போகிறோம். இந்த கிறிஸ்தவங்க சாமியை நம்ம கும்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லி தாங்க சர்ச்சுக்கு வந்தேன். ஒரு 5 வாரத்தில் சும்மா வேடிக்கை தாங்க பார்ப்பேன். கடைசி ஜெபம் போது ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க, எனக்கு அற்புதம் செஞ்சாருங்க. வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லை என்று டாக்டர் ஆச்சரியப்பட்டாருங்க. சந்தோஷம் தாங்க. கொஞ்ச நாள் அவரை மறுதளிச்சிட்டேன். ஆனாலும் நான் மறுதளித்த இயேசு எனக்கு கைவிடவில்லை. என்னை தேடி வந்தார். அவர் அழுகிறவராக எனக்கு காட்சி கொடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு அழுகிறார். அவரை அறியாத ஒவ்வொரு ஜனக்கூட்டத்திற்காக அவர் அழுது கொண்டே இருக்கிறார். நானே தேவனை நினைத்தவர் வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்கு பரிதபிக்கிற என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களான்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி நான் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தின் பாடுகள், பசி, பட்டினி, அவமானங்கள், நிந்தைகள், எல்லாரும் என்னை நேசிக்கலைங்க. ஆனால் பைபிள் வாசிக்கும் போதுங்க ஒரு நாள் என் கண்களில் ஒரு வசனம் பட்டுச்சுங்க. ஒரு என் நிமித்தமாவது, சகோதரியாவது, தாயாவது, தகப்பனையாவது, வீட்டையாவது விட்டு வந்தால் 100 நான் தருவேன்னு சொல்லி எனக்கு ஏசப்பா வாக்கு கொடுத்தாருங்க. என்ன சந்தோஷம் தெரியுமாங்க. எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு 100 எனக்கு தருவார்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தேங்க. ரொம்ப வேதனைங்க. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனை கண்டுபிடிக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆனது ஐயா, பல வருடங்கள் ஆனது ஐயா. ஒருவேளை இயேசுவை மாத்திரம் நான் முகமுகமாக தரிசித்திராவிட்டால் இந்த கிறிஸ்தவம் எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், இந்த வேதாகமம் வேண்டாம் என்று கணேசன் திரும்பி போயிருப்பான் ஐயா. என் ஆண்டவருடைய அன்பு மாத்திரமே என்னை இன்றைக்கு வரை ஊழியத்தில் நிற்க வைக்கிறது ஐயா. நான் நிற்கிறதுனாலே எத்தனை பெரிய கூட்டங்கள் ஐயா, எத்தனை கிராமங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது, இயேசுடைய அன்பை அறிந்து கொள்ளுகிறதே. 783 மிஷனரிகள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 3000 கிராமங்களிலே ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுக்கிறோம். நான் ஒருவன் விடுதலையானது நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு கூட்டம் விடுதலை அடைகிறதே, என் ஆண்டவருடைய அன்பை அறிகிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆத்மாவை கொன்றாதீங்க, ஒரு ஆத்மாவை மனமடிவா பேசிடாதீங்க, ஒரு ஆத்மாவை கொலை செஞ்சிடாதீங்க. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, இந்த நாளிலே அற்பமாக ஒருவரை எண்ணாதபடி அவளுக்காக ஜெபிக்கும்படி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரே ஒரு ஆத்மாவை ஆண்டவனிகளை நடத்தும்படி ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படி ஒப்பு கொடுக்கும்போது பெரிய ஒரு கூட்டத்தை உங்கள் மூலியமாக ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆபேல் காயினால் கொல்லப்பட்டான்.
ஆண்டவரே, எத்தனை ஆபேல்கள் இன்றைக்கு கொல்லப்படுகிறதே. ஒரு ஆபேல் அல்ல, ஆபேல் மூலியமாக நீர் ஆண்டவரே லட்சக்கணக்கான ஜனங்களை மண்டையிலே நடத்த முடியுமே. அத்தனை ஜனங்களுடைய ரட்சிப்பும் அதிலே பாதிக்கப்படுகிறதே. அத்தனை லட்சங்களை, ஆயிரங்கள், கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை, திருச்சபைகள் இழந்து விடுகிறதே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலே கரிசனை வரட்டும். ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடி ஒவ்வொருவரையும் கனமுள்ள ஒரு ஆத்மாவாக கரிசனை காண்பிக்க, அன்பு காண்பிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். பெரிய ஒரு எழுப்புதல் எங்கள் கண்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பவுல்ராஜ். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். எங்கள் சொந்த ஊரில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். இவங்க தான் என்னுடைய அம்மான்னு பார்க்குறதுக்கு முன்பதாகவே எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன். எங்கள் குடும்ப வறுமையின் காரணமாக என்னை ஒரு மாணவர் விடுதியில் கொண்டு சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்டலில் நான் இருந்து வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஆதரிக்க யாரும் இல்லாமல் எங்கள் அப்பா யாருமே என்னை பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வர்றதெல்லாம் கிடையாது. ஹாஸ்டலில் நான் தனிமையாக இருந்து மற்ற மாணவர்களுக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் அநேக நாள் அழுதுகிட்டு தான் இருந்திருக்கிறேன். அந்த 11 நான் படித்து கொண்டு இருக்கும்பொழுது என் வாழ்க்கையே ஒரு திருப்பி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது வரைக்கும் சின்ன சின்ன தவறாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சண்டை போடுறது, அடிதடியில் ஈடுபடுறது, ஜாதி வெறியில் சண்டை போட்டு திரியிறதுன்னு சொல்லி எங்கள் ஊரை தாண்டி போகிற பஸ்ஸை ரோட்டில் கல்லை வச்சு மறித்து அதில் பிரச்சனையில் ஈடுபட்டு என்னுடைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் எக்ஸாம் எழுத போவாங்க. ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுறதுக்கு போயிட்டு இருந்தேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சரி, இவன் இங்கே இருந்தால் அவன் உருப்பட மாட்டான், இவனை வேற எங்கேயா வேலைக்கு அனுப்பலான்னு சொல்லி என்னை சென்னை பட்டணத்துக்கு வேலைக்கு அனுப்புனாங்க. அங்கே போயும் என்னுடைய வாழ்க்கை அந்தளவுக்குலாம் நான் விரும்பின மாதிரிலாம் அமையலை. போன உடனே ஒரு மூடை தூக்குற வேலை எனக்கு கிடச்சிது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். கொஞ்ச நாள் அந்த மூடை தூக்குற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே வருகிற சம்பளத்தை என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வட்டிக்கு விடுறது, அவன் வட்டிக்கு பைசாவை திரும்ப தரலைன்னு அவன் அடிக்கிறதுன்னு சொல்லி இப்படி பல பிரச்சனைகளில் நான் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன்.
நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது என்னை கொல்றதுக்கு 2 பேர் கத்தியோடு வந்து நின்னாங்க. அந்த இடத்துலையும் நான் தப்பு வைக்கப்பட்டேன். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்துவையும் பிடிக்காது, இந்த வேதாகமத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும். நான் வேலை பார்க்குற இடங்களில் நான் கிறிஸ்தவன் சொல்லி இந்த கையில் வேதாகமத்தை தூக்குறதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுவேன். வேதாகமத்தை கையில் எடுக்க மாட்டேன். மூட தூக்குற வேலைக்கு போனேன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு முழுவதுமாக சூப்பர்வைசராக ஆண்டவர் என்னை நியமித்திருந்தார். அப்போவும் நான் நன்றி உணர்வு உள்ளனாலாம் நான் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை சென்னையில் இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், எதுவும் சரியாகலை. சரி, வேறு வழி கிடையாது, நம்ம சொந்த ஊருக்கு தான் போகணும்னு சொல்லி என் சொந்த ஊருக்கு நான் திரும்பினேன். அங்கே போய் திருநெல்வேலி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நான் அட்மிட் பண்ணப்பட்டேன். அப்போவும் அந்த ஆண்டுடைய கிருபை என் மேலே இருந்ததெல்லாம் என்னால் உணர முடியல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே திரும்ப நான் எப்படியா சென்னைக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலை தான் ஒரு வாலிபர் மீட்டிங்க்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னுடைய தாய் மாமா என்னை கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு யூத் மீட்டிங்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்போ எங்கள் மாமா என்னை கூப்பிட்டது, அது ஒரு மலை ஏரியா, ரொம்ப சூப்பராக இருக்கும், அதோட நீ வந்தால் தான் அவங்க கூட 4 பேர் வருவான், வேறு யாருமே உங்கள் ஊர்லேருந்து மீட்டிங் வரலன்னு சொல்லி கூடும்போது சரி மலை ஏரியா ஜாலியாக இருக்கலாமேன்னு சொல்லி அந்த மீட்டிங்கு நான் கிளம்புனேன். நான் கிளம்புனதை பார்த்து என் கூட என் பின்னால் 11 பேர் கிளம்பிட்டான். எங்கள் மாமாவுக்கு இவன் வந்தால் இத்தனை பேர் வருவான்னு தெரிஞ்சிருக்கானா, எனக்கு என்னை பற்றி தெரியலை. 11 பேர் மீட்டிங்க்கு போன முத நாள் போய் சேர்ந்த உடனே என் குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு நான் மீட்டிங் நடக்கிற இடத்துல இல்லை, ஹில்ஸை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் டயத்தில் வந்து சேர்ந்தேன். அங்கே ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டாங்க. ஆணவத்தினால் அழிந்த ஒரு 3 பேரோட உண்மை சம்பவத்தை அந்த இடத்துல போட்டாங்க. அந்த வீடியோ என்னமோ பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சுன்னு என்னால் உணர முடியல, ஆனால் ஏதோ பண்ணுச்சு. அடுத்த 2 நாள் மீட்டிங்கில் நான் கலந்து கொண்டேன். மீட்டிங்கே உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன், மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். கடைசியாக ஆண்டோடைய செய்தியை கொடுத்த ஒரு ஊழியக்காரர் அப்படியே மேடையிலன்னு என்னை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். அது என்னால் உணர முடிந்தது. 11 பேரில் நாங்கள் ஒரு 2 பேர் அந்த மீட்டிங்லேயே ஆண்டவரை நாங்கள் உங்களுக்காக ஏதாவது செய்கிறோன்னு சொல்லி என்னை முழுமையாக அர்ப்பணித்து மீட்டிங் முடிஞ்சு நான் வெளியே வந்து எங்கள் ஊருக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே இப்படி பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், அவன் ஊழியம் செய்ய போகிறான்ற செய்தி எங்கள் ஊர்லேருந்து என்னுடைய க்ளோஸ் நண்பனுக்கு போயிடுச்சு. நான் ஊருக்கு போனேன்னு என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து கேட்டான், பவுல் என்னல நீ ஏதோ ஊழியத்துக்குலாம் போறியாமல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமால, நான் அந்த மாதிரி ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அவனும் என்ன போல ஒரு கிறிஸ்தவ நண்பன் தான். அவன் எனக்கு சொன்ன ஒரு ஆலோசனை என்னன்னா, அது என் இருதயத்தை ரொம்ப காயப்படுத்துச்சு. பவுல் இந்த மாதிரி மீட்டிங் போனவங்களாம் கொஞ்ச நாள் ஏசுன்னு பைத்தியமாக தெரியுவான், நீயும் அப்படி தான் ஒரு 3-4 நாளில் சரியாயிருவ, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலான்னா. அதை அவன் சொன்ன உடனே என் இருதயத்தில் ஒரு கவலை உண்டாச்சு. அந்த நிமிஷத்தில் நான் என் இருதயத்தில் ஒரு நிமிஷம் உண்மையாக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவன் இப்படி எத்தனை பைத்தியக்காரனை பார்த்தேன்னு எனக்கு தெரிலப்பா, ஆனால் இவன் பார்த்த அந்த பைத்தியக்காரங்க லிஸ்ட்டில் நான் இருந்துடக்கூடாது, என்னை நீங்கள் அழைத்தது உண்மைனா என்னை ஊழியத்தில் கூட்டு போய் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணேன். இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போன உடனே பைபிள் வாசிக்கன்னு சொல்லி பைபிள் எடுத்தோடனே வருஷம் நியூ இயர் அன்னைக்கு ஒரு வசன கார்டு எடுப்போம் எங்கள் சர்ச்சில். அது 2018 வருஷம் அந்த வசன கார்டை நான் எடுத்திருந்தேன். 2018 ஜனவரி பொங்கலில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். பைபிளை திறந்தோன்னே அந்த வசன கார்டு என் கண்ணில் பட்டுச்சு. அன்னைக்கு தான் அந்த வசன கார்டில் உள்ள வசனத்தை முறையாக நான் படிக்கிறேன். நான் அந்த வசனம் என் கையில் வரும்போது நான் என் பாவத்தை அறிக்கை செய்யலை, மன்னிப்பு கேட்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் அப்போமே ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்னென்னா, ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனத்தில் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வந்துச்சு. அந்த நிமிஷம் நான் கண்ணீரோட நான் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நான் என் பாவத்தை அறிக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கப்பா, இனிமேல் நான் செய்யக்கூடாது ஆண்டவரை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் அந்த இடத்துல ஒரு அர்ப்பணிப்போடு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண 2 நாட்கள்லேயே இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தோட அறிமுகம் கிடைத்தது. இந்த ஊழியத்திற்கு ஜனவரி 29ஆம் தேதி நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே எனக்கு ஒரு மேகசின் போடுற வேலை கொடுத்தாங்க. அதை நான் உற்சாகமாக செஞ்சேன். இன்றைக்கி நான் ஊழியத்துக்கு வந்து 7 வருடங்கள் நடந்து கொண்டிருக்குது. எந்த இயேசு வேண்டான்னு சொன்னோம் அந்த இயேசு அன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் ஒரு 3 மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களையும் போய் அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சில வட மாநிலங்களில் அழைத்து கொண்டு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். என்னையே மாற்றக்கூடுமானால் நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார், உங்களையும் பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தகப்பன் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள். 3 மகன்களும் வாலிப வயது அடைந்த உடனே அந்த தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ 3 பையங்களையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு அனுப்புகிறார். அவருடைய கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற காட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே அனுப்பி அவங்ககிட்ட சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களால் இயன்ற ஒரு காரியத்தை செய்யணும், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் வீடுகளை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த வந்து அவங்க வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி தயார்படுத்துகிறாங்க. மூத்த மகன் வந்து அந்த காட்டை சுற்றி பார்க்குறாரு. ஒரு இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் இருக்கிற கொப்புகளெல்லாம் உடைச்சி
ஒரு சின்ன வீடு, சின்ன காய்ந்த கொப்புகளெல்லாம் வச்சு கிளைகளெல்லாம் வச்சு ஒரு சின்ன வீடு கட்டி முடிச்சிடறாரு. அடுத்து 2வது மகன் அதை விட கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் பசுமையான ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடை கட்டுறாரு. அவர் கட்டின வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சும்மா காய்ந்த இலைகளெல்லாம் வச்சு பச்சையான குச்சிகளெல்லாம் உடைச்சி அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. இப்படியாக 2 மகன்களும் கட்டிட்டாங்க. 3வது மகன் வந்து காடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அப்படி போகும்போதுல ஒரு பாறையான இடம் இருக்குது. அப்போ அந்த பாறையான இடத்து பக்கத்தில் நமக்கு ஒரு வீடு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3வது மகன் டிசைட் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த பெரிய பாறையை அதை வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா நெற்றி வேர்வை சிந்த சிந்த அந்த பாறையில் இருக்கிற கல்களெல்லாம் பெயர்க்கிறார். பெயர்த்து ஒவ்வொரு கல்களையாக நல்லா வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்டடத்தை நினைச்சிறாரு, கெட்டி முடிக்கிறார். கெட்டி முடித்த உடனே அவங்க அப்பா வந்து 3 மகன்களும் கெட்டின வீடை பார்வையிடுறதுக்காக வராங்க. மூத்த மகன் கெட்டின வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, பார்க்குறக்கும் ரொம்ப நாள் இல்லை வந்து தங்கி வாழ முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அடுத்து 2வது மகன் கட்டியிருக்கிற வீட்டை போய் பார்க்குறாரு. அந்த வீடு வந்து ரொம்ப காற்றடிச்சா அது வந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அந்த வீடு இருக்குது. 3வது மகன் கட்டின வீடை தான் போய் பார்க்கும்போதுல உண்மையாகவே அந்த வீடு வந்து நல்ல அஸ்திபாரம் போட்டு கட்டின ஒரு வீடாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வீடாக இருக்குது. அது வந்து நிலைச்சு நிற்கிற ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து 3வது மகனை வந்து பாராட்டுறார். இவன் தான் என்னுடைய எதிர்பார்ப்பின்படி இவன் நடந்திருக்கிறான். இவன் தன்னுடைய நேரம் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து கல்லினால ஒரு வீடை கட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறாரு. பாராட்டின பிறகு அவனுக்கு வந்து அவருடைய சொத்து எல்லாத்தையும் நிறைய அவனுக்கு எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ வெளிநாடுக்கு போய் நீ நிறைய பணம் சம்பாதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மூத்த 2 மகனும் தன்னுடைய உடல் உழைப்பை ரொம்ப கொடுக்காம அவங்க வந்து சும்மா ஏனோதானோ சொல்லி அவங்க வீடை கட்டுறதுனால இவங்களுக்கு வந்து எந்த காசு கொடுத்தாலும் இவங்க பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க, இவங்க தூங்கியே நேரத்தை வீணடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் தான் நினைச்சிறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3வது மகன் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகி ஆயிரக்கணக்கான நபர்களை அந்த வேலை பார்க்குற அவனுடைய கம்பெனியில் வேலைக்கு அமர்த்தி உயர்ந்த அளவுக்கு அவர் முன்னேறாரு. இது சாதாரண ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், வாலிப வயது வந்து நல்ல கடினமாக உழைக்க வேண்டிய வயது. நமக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆண்டவருக்காக நம்ம உழைக்கணும், ஆண்டவருக்காக நம்ம பாடுகளை படணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்துருக்கிற வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம ஏனோதானோ அப்படின்னு சொல்லி நம்முடைய நாட்களை வீணடித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளையும் நம்ம பயன்படுத்தாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதபிக்கிற ஒரு வாழ்க்கையாக முடிஞ்சிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன சம்பவம். 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. 2 பேரும் ஃபுட்பால் பிளேயராக இருந்தாங்க. நாட்கள் போக போக 2 பேத்துக்கும் ஒரே காலேஜில் சீட் கிடைக்குது. 2 பேரும் டாக்டர்ஸ்க்கு படிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா டாக்டர் படித்து முடித்த பிறகு இப்போது டாக்டராக படித்து பட்டம் வாங்கும்போது எல்லாத்துட்டையும் கேட்குறாங்க, உங்களுடைய எய்ம் என்ன, நீங்கள் இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, இப்போ டாக்டர் ஆகிட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொன்னாங்க, நான் ஒரு ஏழை டாக்டராக இருக்க போகிறேன், ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ண போகிறேன்ட்டு எல்லாரும் அவங்களுடைய திறமைக்கு தக்க சொன்னாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் இருந்த நபர் சொன்னார், நான் இந்த மிஷினரியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோடனே அந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான கோபம். இன்றைக்கி என்ன நீ மிஷினரியாக போக போகிறேன்னு சொல்லி நீ எப்படி நீ அர்ப்பணிப்ப அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இல்லை நான் நிறைய தீவுகளுக்கு போய் மிஷினரியாக தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அர்ப்பணித்தார். இதே போல் நாட்கள் போச்சு. அந்த தீவுகளுக்கு போன பிறகு இவருக்கும் அவருக்கும் டச்சே இல்லை, யாருமே பேசவே இல்லை, எந்த ஒரு தொடர்புமே இல்லை. காலங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அவர் சிங்கத்துலேருந்து தப்பிச்சு வர்றாரு. எல்லாத்துட்டையும் நற்செய்தி சொல்லிகிட்டு இருக்காரு, சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவருக்காக நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தேசத்திற்காக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த மிஷினரி ஒரு நாள் மரித்து போக சூழ்நிலை வந்துச்சு. அவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன்.
அந்த மிஷினரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த தீவுகள்ல இருந்து அவருடைய பாடியை கொடுக்கல. நாங்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே தான் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கிலாந்து தேசம் காத்திருக்கு. அப்படி காத்திருக்கும் போது டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஹார்ட்டை எடுத்து அந்த தீவுகளில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த பாடி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுடைய ஊர்களில் அடக்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணதுக்கு வந்துட்டாங்க. ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணி முடித்த உடனே கூட வந்த எல்லா நபர்களும் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கல்லறையை கேட்டில் அடைக்க போகும்போது அந்த கேட் மேன் வந்து சொல்கிறாரு, தம்பி இதுக்கு மேலே நீ அழுதது போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே இருந்தார். நீ யார், இவனுக்கு அண்ணனா தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை. இவங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நானும் அவரும் ஃப்ரெண்டு, அவரே காலேஜில் நாங்கள் படிச்சுட்டு பட்டம் வாங்கும்போது நான் சொன்னேன் இந்த இங்கிலாந்து தேசத்திலே நான் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு சொன்னேன். இவன் சொன்னான் நான் அந்த தீவுக்கு தான் போவேன்னு சொன்னான். ஆனால் அவன் சாதிச்சுட்டு வந்துட்டான், நான் சாதிக்கலைன்னு சொல்லி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாராம். இதுதான் டேவிட் லிவிங்ஸ்டனோட சம்பவம். டேவிட் லிவிங்ஸ்டன் தீவுகளுக்காக போனார். இதே போல் நம்மளும் என்ன செய்வோம், நாடுகளுக்காக நம்ம கிளம்பி போவோம். ஆமீன். தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மந்தையில் சீராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சீராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என்
ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.